குடும்பஸ்தன் ஆக்டர் மணிகண்டன் நடிப்பில் ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஃபேமிலி குடும்பத்தரமான ஒரு ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு தமிழ் திரைப்படம். வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் 28,00,00,000 இந்த படம் வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு போட்ட பட்ஜெட்ட விடவே இந்த படம் டபுள் மடங்கு லாபத்த குடுத்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த குடும்பஸ்தன். இந்த திரைப்படம் எப்போ ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ப ஜீ5 தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாரி வாங்கியிருக்காங்க. ஸோ நெறைய பேரு இந்த வாரம் வரப்போது, அடுத்த வாரம் வரப்போது அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த படம் 8 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஜீ5ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆகப்போது. அதுல குறிப்பா இந்த படத்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கிற பல மொழிகளில் டப் பண்ணி இந்த படத்த இப்போதைக்கு ஜீ5ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. ஸோ அதுக்கான ஒர்க்குமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னமும் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. கூடிய விரைவில் ஜீ5 தரப்புல அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரும். ஸோ ஜீ5ல வந்ததுக்கப்புறம் ஜீ5ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எதுக்காக இந்த ஒரு படத்த 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாரி வாங்குனாங்கன்னு தெரியல. நம்ம பெரிய படம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பான் இண்டியன் படம் வரும்போதெல்லாம், இந்தி வெர்ஷன மட்டும் 8 வாரம் கழிச்சு குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி. ஆனா அந்த மாரி யாரும் பண்றதில்ல. ஆனா இது என்னதான் சின்ன படமா இருந்தாலும், இந்த படத்த 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாரி படத்தரப்புல சேல் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைப்ரிட் முறையில தான் வாங்கியிருக்காங்களாமா. அதாவது ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு அட்வான்ஸா இந்த படத்த ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்புறமா எவ்வளோ ரெவென்யூ வருதோ அதுல ஷேர் மாரி பிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி பேசிக்ல தான் இந்த படத்த ஜீ5, சேட்டலைட் அதுக்கடுத்து ஓடிடி இது 2த்தையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, கூடிய விரைவில் ஜீ5ல வரப்போது. ஜீ5ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.